இங்க பட்னியா இருந்து சத்தியாகிரகம் பண்றேன். யார் பேச்ச கேட்டு என்ன கொண்டாந்து வச்சிருக்கீங்க? எனக்கு நியாயம் வேணும். அதுக்காக நான் போராடுவேன். 1858ல இருந்து 1947 வரைக்கும் இந்த நாட்டுல எவ்வளவு போராட்டம் நடக்கணுமோ எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சாச்சு. நீ மூடிட்டு சாப்பிடு. உனக்கும் கேசவநாத்துக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. ரொம்ப முத்துடுச்சு போல. கவனிச்சாதான் சரியா வரும். ஏய் சாவிடுறா. என்ன அடிக்கிறேன்னு பயமுறுத்துறீங்களா? அடிங்க. சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. நான் நியாயத்துக்காக போராடுவேன். சத்தியத்துக்காக குரல் கொடுப்பேன். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நான் நியாயத்துக்காக போராடுவேன். வந்தே மாதரம். ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். டவுன் டவுன் கேசவநாத், டவுன் டவுன் கேசவநாத். வாசு, 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 என்னடா என்ன மனுஷனா இவன்? டாக்டருக்கு போன் பண்ணுங்க. என் கூட வேலை செஞ்ச இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் லாக்அப் டெத் செஞ்சவங்க தான். நான் மட்டும்தான் அந்த வேலையை செய்யல. இன்னொரு வாட்டி இந்த வாசு அடிச்சா அவன் செத்தே போயிடுவான். அதுக்கப்புறம் என் வேலை போய் நான் அந்த கேசவநாத் வீட்டு வாசல்ல தான் கிடக்கணும். காலையில 2 பெக்கு, ராத்திரி 2 பெக்கு. அதான் டியூட்டி. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனுஷ தன்மை இல்லையா? நான் இப்ப அவனை சாவடிக்கவா சொன்னேன்? சாவறதுன்னா உயிரோட இருந்தாலும் அவனால எதுவும் செய்ய முடியாத மாதிரி செய்யுங்கன்னு சொன்னேன். ராத்திரி எல்லாம் தூக்க வர மாட்டேங்குது கோபால். ஐயோ பாவம்னு தோணுது. என்ன பண்றது? பணத்தை மட்டும் சொலையா வாங்கி வச்சுக்கிட்டீங்கல்ல, அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததா? அப்ப உங்களுக்கு அந்த வாசுவோட ஞாபகம் வரலையா? அவமானத்துக்கு காரணம் சதாசிவம். இவனை எதுக்கு ஐயா பிடிச்சு வச்சுக்கிட்டாரு? நாகப்பாம்பை விட கருணாகம் ரொம்ப டேஞ்சர். அத பத்தி நேத்து பேப்பர்ல ரொம்ப விளாவரியா எழுதிருக்காங்க. அதை நீங்க படிக்கலையா? தவிர பேப்பர்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வருது. அத படி. வாசுவ கோர்ட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போற? அவனை கூட்டிட்டு போற அன்னைக்கு கேசவநாத் ஐயாவை தோட்டத்துல வந்து பாரு. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதான். அநேகமா நாளைக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். நல்லது. அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஐயா உன்ன ஒரு தடவை பாக்கணும்னு சொன்னாரு. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இன்னைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் கோபால். நாளைக்கு என் பொண்ணோட பர்த்டே. என் கொலீக்ஸ், மேலதிகாரி எல்லாம் வருவாங்க. தண்ணி பார்ட்டி எல்லாம் இருக்கும்ல. 1 மணி நேரம் வந்துட்டு போயா. நாளைக்கு உன் பொண்ணு பிறந்த நாள் கிராண்டா நடக்கணுமா வேண்டாமா? புரிஞ்சது. இத பாரு, அடிக்கடி நீ என்ன வந்து பாக்காத. மீடியாக்காரங்க பார்த்தா அப்புறம் என் மானமே போயிடும். புரியுதா? அப்பா, அப்பா. ஏய், அதான் தூங்கிட்டு இருக்கான்ல, எழுப்பாத. எந்திரிச்சா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவான். டாக்டர்ஸ் எல்லாம் பிஸியா இருக்காங்க. நீ கூப்பிட்ட உடனே வரமாட்டாங்க. 24 மணி நேரமும் ஒரு மனுஷனை போட்டு அடிக்கிறதே உங்க வேலையா? எந்த தப்பு செய்யாத ஒருத்தர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? நீ ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டு, அப்ப நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஆடுற. போது நிறுத்து. இப்ப தேவையில்லாம நான் என்ன பேசிட்டேன்? ஆமா, கமிஷனர் சொன்னியா? இன்ஸ்பெக்டர் பரமேஷ் தலையில இருக்கிற கேப்ப கலட்டி காட்டுறேன்னு சொன்னியாம? கிரீடத்தை இறக்கணும்னு சொன்னப்பெல்லாம் போர் நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்க. இதா பாரு அப்பா, அந்த கேசவநாத் பேச்ச கேட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் செய்யற. நீ இப்போ அவனோட ஆளு. நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? அதனாலதான் நான் கமிஷனரை பார்க்க போறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கமிஷனர் மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கே போ. ஊர்ல இருக்கிற எல்லா லாயரையும் மிரட்டி கேசவநாத் கையில வச்சிருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அப்பா, யாரையாவது கேஸ் போட சொல்லு. யாரா இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறேன். நீ அடிக்கடி இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு இருக்காத. தம்பி மேல இறக்கி இருந்துச்சுன்னா மந்தாகினோட நகையை திருப்பி வாங்கி கொடு. தம்பியை கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுக்க. எனக்கு வேலை இருக்கு, முதல்ல கிளம்பு. நான் நினைச்சா உன் பேரை பேப்பர்ல போட்டு நார் நாரா கிழிக்க முடியும். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பேம்ப்ளெட்டே போடு. ஐ டோன்ட் கேர். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு. ரொம்ப பேசாத, வெளியில போ. ஏய், நீயும் போடா. என்ன என் மூஞ்சிய பாக்குற? போ போ. உண்மையை சொல்லுங்க மாமா. அந்த மந்தாங்கினிக்கு கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா? என் கண்ணீரை பார்த்து கூட உங்களுக்கு இறக்கம் வரலையா? எல்லாரும் சேர்ந்து இதை வேணும்னே நடத்துற நாடகம். முள்ள பூவால எடுக்க முடியாது, முள்ள முள்ளால தான் எடுக்கணும். நான் கமிஷனரை பார்த்து எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசுறேன், சரியா? அதுக்கு பதிலா பணத்தை கொடுங்க மாமா. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க போய் அந்த கமிஷனரை பார்த்தா மட்டும் கேசவநாத் சும்மா இருக்க போறாரா? என்ன பண்ணிருவான்? நீ ஒன்னும் பயப்படாத, எதுவும் நடக்காது. நான் ஒன்னும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அங்க போகல. ஆமா, தண்டோரை போட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணீங்க பாரு. உங்க 2 பேரோட பகையால இப்ப எங்க அப்பா ஜெயில இருக்காரு. அப்படின்னா உங்க அப்பாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நீ சொல்றியா? ஆமா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் எங்களோட நிலைமை இவ்வளவு கேவலம் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. நாங்க தான் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். என் மனசுலயும் நிறைய வருத்தம் இருக்குடா.
பாஸோட நிலைமை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. வயிறு எரியுதுடா, அழுகணும் போல இருக்கு. எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்க. நடிக்காதீங்க பெரியப்பா. இவ்வளவு பேசுறவங்க அந்த பணத்தை கொடுக்கலாம்ல. நீங்க எங்க கொடுப்பீங்க? முதல்லயே கொடுக்க மனசு வராது. அதான் கமிஷனர் அது இதுன்னு நல்லா எங்க தலையில மிளகா அரைக்கிறீங்க. சந்தோஷமா இருக்குடா. உன்னை பார்த்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதுடா. உன்னை நான் என் மகனாதான்டா நினைச்சேன். இல்லடா, நீ பழைய சதானந்தா இல்ல. நீ பேசுறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தெரியுது. உன்னோட இந்த மாறுதல் நிரந்தரம் ஆயிட்டா உனக்கு தான் கஷ்டம். என்னமோடா நீ ரொம்ப மாறிட்ட. நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டடா. நான் போயிட்டு வர்றேன் மங்களா. நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறேன்டா. ஏண்டா அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? நான் ஒண்ணு தப்பா பேசலாமா? அவங்க செஞ்ச தப்பதான் குத்தி காட்டினேன். அதுக்கு இது நேரம் இல்லடா. உதவி செய்யறேன்னு சொல்றாங்க. முதல்ல அந்த மந்தாகினி கேஸ்ல இருந்து உங்க அப்பாவை வெளியில கொண்டு வரட்டும். அதுக்கப்புறமா சரி எது தப்பு எதுன்னு பேசிக்கலாம். உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் ஏதாவது இருக்காடா? உன் பெரியப்பா வரதான் நம்மளுக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அந்த ஆளை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? ஆனா கோபப்படுறதுக்கான நேரம் இது இல்லடா.